திருக்குறள் சிந்தனை. ஒருவன் பேசுகின்ற சொல் இனிமை வாய்ந்து ஈரம் தோய்ந்து நேர்மை சார்ந்து இருக்குமானால் அம்மனிதன் புனிதனாக உயர்ந்து வருகிறான் என்பது பொருள். ஆதலால் செவ்விய மெய்ப்பொருளை உணர்ந்தவருடைய வாய்மொழி இனிமையோடு அன்பு கலந்த புனிதமாக இருக்கும். அழகும் மனமும் குணமும் மலர்களை மாண்புறுத்துகின்றன. அதுபோல இனிமையும் அன்பும் வாய்மையும் சொற்களை மாண்புறுத்துகின்றன. இன்சொல் எல்லாருக்கும் எளிதில் வாய்க்கால். உள்ளம் புனிதமான நெஞ்சுடையவர்களுக்கே அது வழமையாக பிறந்து வரும். ஆகவே நெஞ்சில் வஞ்சனை இல்லாமல் உண்மை பொருளை உணர்ந்து இன்சொல்லை ஈரத்துடன் பேசுதல் வேண்டும். அன்பால் நெகிழ்ந்து உள்ளம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே தன்பால் வந்தவரை அன்போடு ஆதரிக்க இயலும் என்று தெய்வப்புலவர் இனியவை கூறல் அதிகாரத்தில் இன்சொலால் ஈரம் அலை படிரிளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் என்றார். நாளையும் சிந்தி.